மனம் தளராமல் பொய் சொல்லணும்னா நம்ம சீமானண்ண மாதிரி சொல்லணும். உருட்டுன்னா உருட்டு, இப்படி ஒரு உருட்டு எங்கேயும் இருக்காது. ஏன்னா அவர் மாதிரி உருட்டவும் முடியாது. அவர் உருட்டுறதுல தாயம் உருட்டுறவங்க கூட தோற்று போயிடும். அந்த மாதிரி உருட்டுவார். உருட்டத்தில் மட்டும் பாருங்க. நாங்கள் என்ன பொய் சொல்லிட்டே திரும்பினீங்களா? தம்பி ஒருத்தன் ஜெர்மன்ல ஹோட்டல்ல பேச்சு கேட்டுட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அங்க என் பேச்சு சத்தம் கேட்குது. யாருமே பாக்குறேன், யாருமே தமிழ் ஆளுக்கானா, ஆனா என் பேச்சு கேட்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியன் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு எப்படி இங்க தமிழ் தெரியும்னா, நான் ஒரு ஈழத்தமிழர் கடையில வேலை செஞ்சேன். அவங்க இவர் பேச்ச போட்டு 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 கேட்பாங்க. அதுல இவர் பேச்சுக்கு அடிமையாயிட்டு எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும். இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படின்னு உங்க மக்கள் வெல்ல வைக்கல? நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியல. எங்க மூத்தோர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. ஆனாலும் இவர் இவ்வளோ பொய் சொன்னாலும் இவரை இன்னும் நம்பிக்கிட்டு இவர் சொல்கிற எல்லா பொய்க்கும் கையும் தட்டிக்கிட்டு அதுக்கு விசனம் அடிச்சிட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குங்க. எவ்வளோ ஏமாலியாக இருக்காங்க நம்ம மக்கள்.